சீஸ்ஃபயர் வந்து 2 நாடுகளுக்கு இடையே கண்டினியூ ஆகணும் அப்படின்னு சொன்னா அது வந்து பாகிஸ்தான் அரசு முடிவு பண்ணா மட்டும் பத்தாது, அல்லது பாகிஸ்தான் ராணுவம் முடிவு செய்தால் மட்டும் பத்தாது. அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புகள் அதை முடிவு செய்ய வேண்டும். ஆனால் பயங்கரவாத அமைப்புகள் அதை முடிவு செய்வதற்கு சீஸ்ஃபயருக்கு உறுதுணையாக இருப்பதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. அதனால்தான் இன்னைக்கு இந்த இரு நாடுகளுக்கு இடையிலான ராணுவ அதிகாரிகள், பாதுகாப்பு படை அதிகாரிகளின் இந்த மீட்டிங் மிக முக்கியமாக கருதப்படுகிறது. இந்தியா தரப்புல என்ன மாதிரியான கோரிக்கைகள் இல்லாட்டி வந்து நிபந்தனைகள் வைக்க போறாங்க அப்படின்னு நமக்கு சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. இனி சீஸ்ஃபயர் வந்து தொடர வேண்டும் அப்படின்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சில முக்கியமான பயங்கரவாதிகளை இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று இந்திய அரசு கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுல முக்கியமான பயங்கரவாதிகளுடைய பெயர் பட்டியலும் வெளியாகி இருக்கு. நமக்கு அனைவருக்கும் தெரிந்த முதல் பெயர் வந்து ஹஃபீஸ் முகமது சயித். மும்பையில் நடந்த 2008 நவம்பர் 26 நடந்த அந்த மிகப்பெரிய ஒரு பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னாடி இருந்த சூத்திரதாரி ஹஃபீஸ் முகமது சயித், இவரை இந்தியாவிடம் ஒப்படைப்பதற்கான நிபந்தனை வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மசூத் அசார் தான் வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஜெய்ஷ் முகமது டெரர் பயங்கரவாத அமைப்பை நிறுவியவர். ஸோ அவரும் வந்து இந்த இந்தியாவில் நடந்த பல தாக்குதல், அதாவது 2001 பார்லிமெண்ட் தாக்குதல், 2019 புல்வாமா தாக்குதல் போன்ற பல பயங்கரவாத தாக்குதலுக்கு மூல காரணமாக இருந்திருக்கிறார். ஸோ இவரையும் இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று இந்திய ராணுவ அதிகாரிகள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சயீத் சலாலுதீன் இசபுல் முஜாஹுதீனுடைய தலைவராக இப்போது இருந்து கொண்டிருக்கிறார். ஸோ இவரையும் இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும். அதே மாதிரி ஜக்கீர் உர் ரஹ்மான், அதாவது லஷ்கர் இ தைபாவுடைய மிக முக்கியமான பயங்கரவாதி ஜயீர் உர் ரஹ்மான், பல பயங்கரவாதிகளை தயாரிக்கும் முக்கிய பொறுப்பை வகிக்கக்கூடிய இவரை இந்தியாவிடம் ஒப்படைக்க கேட்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி சஜித் மிர் அப்படிங்கிற ஒருத்தர் எல்இடியினுடைய மிக இந்த கோஆர்டினேஷன் ஒர்க்கை ஹேண்டில் பண்ணக்கூடியவர், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய இவர்களுடைய ஸ்லீப்பர் செல்களை கோஆர்டினேட் பண்ணக்கூடிய மிக முக்கியமான ஒரு பயங்கரவாதி. ஸோ இவருடைய கஸ்டடியும் இந்தியா கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தாவூத் இப்ராஹிம், அவர் இறந்ததாக தகவல்கள் இருக்கு, அவர் இன்னும் உயிரோடு இருக்காரு அப்படிங்கிற தகவலுமே இருக்கு. ஸோ ஒருவேளை இந்திய ராணுவத்துக்கு அவர் உயிரோடு இருக்கார் அப்படிங்கிற தகவல் இருந்தார், அவருடைய கஸ்டடி கேட்பதற்கு மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தாவூத் இப்ராஹிம் தான் பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் நடந்த ஒட்டுமொத்த பயங்கரவாத தாக்குதலுக்கும் மூல காரணமாக இருந்திருக்கிறார். அதே மாதிரி பாலிவுட்டை தனது கண்ட்ரோலில் வைத்து இந்திய மக்களை ஏமாத்து பல வேலைகளில் அவர் ஈடுபட்டு வந்திருக்கிறார். இதை கடந்து ரைஸ் பக்தல் அப்படிங்கிற இந்தியன் முஜாஹுதீனுடைய கோ-ஃபவுண்டர், இவரையும் இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று இந்திய தரப்பிலிருந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை தாண்டி கிராஸ் ஃபயரிங் பாகிஸ்தான் நடத்துவதற்கு அவர்களுக்கு மிக சாதகமாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா டெரைன். இந்தியாவினுடைய இன்டர்நேஷனல் பார்டராக இருக்கட்டும், இல்லாட்டி லைன் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய மலைகள் மீது பாகிஸ்தானுடைய போஸ்டுகளும் பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய இருப்பிடமும் இருந்து கொண்டிருக்கு. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலா ஒரு ஸ்ட்ராட்டஜி வைஸ் வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கு. அதாவது மலை மேல இருந்து இந்தியாவை தாக்குவது சுலபம், அதே நேரத்தில் இந்திய ராணுவத்திற்கு அதை முறியடிப்பது கடினமாக இருக்கும். ஏன்னா மலை மீது இருக்கக்கூடியவர்களை தாக்குவது கொஞ்சம் கடினமான விஷயம். நம்ம கார்கில் போறப்போ டைகர் ஹில்ஸ்ல நம்ம என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். பாகிஸ்தான் ராணுவம் மலை மீதும் இந்திய ராணுவம் மலை கீழையும் இருந்ததுனால அந்த மலையை இந்தியா போய் மீண்டும் பிடிப்பதற்கு பல வீரர்களின் உயிர்களை நம்ம இழக்க வேண்டியதாக இருந்தது. அதனால சில முக்கியமான மலை மீது இருக்கக்கூடிய போஸ்ட் எக்ஸ்சேஞ்சும் இந்தியா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது நீங்க சீஸ்ஃபயர் இது கண்டினியூ ஆகணும் அப்படின்னு சொன்னா இதுல ஒரு ரெண்டு தரப்புக்குமே வந்து ஈக்குவலான வாய்ப்புகள் இருக்க வேண்டும். அது தாக்குறதுக்காக இருக்கலாம், இல்லாட்டி தாக்குதலை தடுப்பதற்காக இருக்கலாம். ஸோ ஈக்குவலான ஒரு விஷயமும் அங்கே தேவைப்படுது. அப்படின்னும் போது எங்களுக்கு சில ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த சில இடத்துல சில போஸ்ட் எக்ஸ்சேஞ்சும் இந்திய தரப்புல இருந்து கேட்கறதுக்காக வாய்ப்புகள் இருக்கு. அவர் நம்ம பார்த்தோம், நம்ம வந்து அந்த முர்தே அவங்களுடைய பயங்கரவாத முகாமை இந்தியா தாக்கிய போது ஹஃபீஸினுடைய குடும்பத்தினர் பல பேர் இறந்ததாக அவரே ஒப்புக்கொண்டார். இனி நான் எதுக்கு ஏன் உயிரோட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கூட அவர் கேட்டார். அந்த அங்க இறந்து போன பயங்கரவாதிகளுடைய இறுதி சடங்கிற்கு பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் போய் பங்கெடுத்த தகவல்கள்லாம் இப்ப வெளியாகி இருக்கு. இந்திய ராணுவ அதிகாரிகள் யாரெல்லாம் பாகிஸ்தான் அதிகாரிகள் போய் அங்க கலந்துக்கிட்டாங்களோ அவங்களுடைய பேர் பட்டியல் வரை இப்ப வந்து வெளியிட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஹஃபீஸ் சயீத் எங்க இருக்காரு அப்படிங்கிறத மிக துல்லியமாக இந்தியாவுக்கு அந்த தகவல் இருக்கு. அந்த ஒட்டுமொத்த தகவலையும் பாகிஸ்தானுக்கு பரிமாறி இவரை எங்களுக்கு கண்டிப்பா நீங்க விட்டு தரணும் அப்படிங்கிறத மிக ஸ்ட்ராங்கா
இந்தியா வந்து முன்வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தீவிரவாத பயங்கரவாதம் இது ரெண்டுமே ஒளிந்தால் மட்டுமே இந்தியா பாகிஸ்தான் இடையில் அமைதி நிலவுவதற்கான முழு வாய்ப்பும் உள்ளது. இந்த சீஸ்ஃபயர் தொடர்வதற்கான முழு வாய்ப்பும் உள்ளது. ஒருவேளை பயங்கரவாதிகள் பாகிஸ்தான் ராணுவத்தை மீறியோ அல்லது பாகிஸ்தான் அரசாங்கத்தை மீறியோ இந்தியா மீது ஒரு தாக்குதல் பெரிய அளவிலேயோ சிறு அளவிலேயோ மீண்டும் நடத்தினால் இதை வந்து யாராலையுமே தடுக்க முடியாது. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் சந்திக்க போற விளைவுகளை யாராலையுமே தடுக்க முடியாது. நேற்று பிரதமர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, பாகிஸ்தான் இந்தியா விவகாரத்தில் மூன்றாவது ஒருவர் தலையிட வேண்டாம், இதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், இதை இந்தியா பார்த்து கொள்ளும், இதை இந்த அரசு பார்த்து கொள்ளும் அப்படிங்கறத மிக தெளிவா சொல்லியிருக்காரு. சோ இன்னொரு சின்ன பயங்கரவாத தாக்குதல் ஏற்பட்டா கூட அதனுடைய விளைவுகள் உலக அளவில் மிக பெரியதாக இருக்கும். அதனால ஹஃபீஸ் சயீதை ஒப்படைக்க வேண்டும் அப்படிங்கறத மிக அழுத்தமாக இந்தியா முன்வைக்கும். பாகிஸ்தான் அது என்ன பண்ண போகுதுன்னா, பாகிஸ்தானுக்கு அவர் ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவராக இருக்கிறார். ஏன்னா பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் பெருவாரியான பொருளாதாரம் வந்து பயங்கரவாதத்தை நம்பி இருக்கு. இந்தியாவை சீண்டுவதற்கு இந்தியா எதிரி நாடுகள் பாகிஸ்தானை பயன்படுத்துறாங்க, ஒரு கூலி அடியால் மாதிரி பயன்படுத்துறாங்க. அப்ப அந்த வருமானம் பாகிஸ்தானுக்கு மிக முக்கியமாக இருக்கு. அந்த வருமானத்தை ஈட்டு தருபவர் தான் ஹஃபீஸ் சயீத். அப்ப அவர் ஒப்படைப்பதில் பாகிஸ்தானுக்கும் கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் அதை மீறி இது எப்படி முடிவு, இந்த பேச்சுவார்த்தை எப்படி முடிவுக்கு வர போகிறது, என்ன நடக்க போகிறது அப்படிங்கறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். மக்களே, thank you for overwhelming response. நம்ம G Square Aranya record breaking success of phase 1 sold out, அதுவும் வெறும் 56 hoursல. உங்களுக்காக இப்போ phase 2 is open now. Launching G Square Aranya at Poru, bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.